கடந்த 1/5/2025 முதல் 28/2/2026 வரை கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற பயிர்க்கடன் ரத்து. நிலுவைத் தொகை 5,932 கோடி பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்தது குறித்த அரசாணையை வெளியிட்டது தமிழக அரசு. சென்னை தலைமைச் செயலகத்தில் வேளாண் துறை அமைச்சர் வினோத்துடன் முதலமைச்சர் விஜய் முக்கிய ஆலோசனை. சட்டப்பேரவையில் நாளை முதலமைச்சரின் பதிலுரை இடம்பெறவுள்ள நிலையில் அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா, என் ஆனந்த், மரிய வில்சன் உள்ளிட்டோர் ஆலோசனையில் பங்கேற்பு. திறந்தவெளி கிடங்குகளில் மழைநீரில் நனைந்து வீணாகும் நெல் மூட்டைகளை பாதுகாக்காமல் வேடிக்கை பார்க்கிறது தவேக அரசு. கொள்முதல் நிலையங்களில் மூட்டைகளை பாதுகாக்க தார்பாய்கள் கூட இல்லாத அவலம் நீடிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. தமிழகத்தில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையை தொடர்பு கொள்ள உதவி எண் 1091 அறிவிப்பு. வன்முறை, குடும்ப வன்கொடுமை, பாலியல் துன்புறுத்தல், பின்தொடர்தல் தொடர்பாக 1091 என்ற உதவி எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என அரசு அறிவிப்பு. தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை தொடர்பாக முதலமைச்சர் விஜய் நாளை சட்டப்பேரவையில் பதில் அளிப்பார். சென்னை எழும்பூரில் வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் பேட்டி. முதலமைச்சர் விஜயின் பிறந்த நாளையொட்டி சென்னை எழும்பூர் அரசு மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம். தவேக சார்பில் குழந்தைகளுக்கு மோதிரம் அணிவித்தனர் அமைச்சர்கள். வந்தவாசியில் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் பிறந்தநாள் விழா 52 கிலோ கேக் வெட்டி கொண்டாட்டம். பொதுமக்கள் முண்டி அடித்துக் கொண்டு கேக்கை கையில் வாரிக்கொண்டு சென்ற காட்சி. தவேக ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே தமிழ்நாட்டில் மின்வெட்டு. விஜய் ஆட்சியில் பவர் இல்லை எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி விமர்சனம். மின்வெட்டு தொடர்பாக சட்டமன்றத்தில் திமுக தவேக இடையே காரசார விவாதம். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி மற்றும் செந்தில் பாலாஜி குற்றச்சாட்டுக்கு அமைச்சர் நிர்மல்குமார் பதில். மின்சாரத்துறை குறித்து இன்னும் 2 நாட்களில் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும். டிரான்ஸ்பார்ம் கொள்முதலில் ஊழல் செய்துதான் திமுக ஆட்சியின் அவலம் எனவும் அமைச்சர் நிர்மல்குமார் பதிலடி. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்கெட்டு விட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி விமர்சனம். திமுக ஆட்சியில்தான் குழந்தைகளுக்கு எதிராக 40 விழுக்காடு போக்சோ குற்றங்கள் பதியப்பட்டதாக அமைச்சர் ஆதவ் பதில். இந்து அறநிலையத்துறை வருமானம் குறித்து அமைச்சர் ரமேஷ், முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு இடையே காரசார விவாதம். திமுக ஆட்சியில் கோயில் நிதியை பயன்படுத்தி மல்டி லெவல் கார் பார்க்கிங், வணிக வளாகங்கள் அமைக்கப்பட்டதாக ரமேஷ் குற்றச்சாட்டு. மேகதாது விவகாரத்தில் முதலமைச்சரின் தனி தீர்மானத்தில் எதிர்க்கட்சித் தலைவரின் கோரிக்கை ஏற்கப்பட்ட விவகாரம். அவையின் அனுமதியின்றி தீர்மானத்தில் எதிர்க்கட்சித் தலைவரின் கோரிக்கையை ஏற்றது எப்படி என இபிஎஸ் கேள்வி. சென்னையில் 12 மாநகராட்சிகளில் ஒட்டுமொத்த தூய்மை பணியையும் தவேக அரசு தனியார் மயமாக்க முயல்வது முற்றிலும் நியாயமற்றது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றம். அனைத்து கட்சிகளைச் சேர்ந்த உறுப்பினர்களுக்கும் சட்டப்பேரவையில் பேச வாய்ப்பளிக்க வேண்டும். ஒரு சிலருக்கு மட்டும் அதிக நேரம் வழங்கக்கூடாது என்றும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தல். திமுக ஆட்சியின் போது தமிழகத்தில் முதலீடு செய்ய வந்த தொழில் நிறுவனங்களிடம் லஞ்சம் கேட்டதால் 3.3 லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகள் கைவிட்டு போனது. கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் 25 நிறுவனங்கள் ஆந்திராவிற்கு சென்று விட்டதாகவும் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா சரமாரி விமர்சனம்.
மேகதாது தொடர்பாக திமுக கொண்டு வந்த புதிய தீர்ப்பாயம் கோரிக்கை தவறானது என வைகோ கருத்து. தாவேக ஆட்சியில் லஞ்ச லாவண்யத்தை முதலமைச்சர் விஜய் ஒழித்து கட்டியுள்ளதாகவும் புகழாரம். கடந்த தேர்தலில் தனிச்சின்னத்தில் போட்டியிட அனுமதி மறுப்பு, தொகுதிகள் குறைப்பு போன்றவை மதிமுக தொண்டர்களால் இதனால் அதிருப்தி. விஜயின் தாவேகாவுடன் கூட்டணி அமைப்பது குறித்து விரைவில் இறுதி முடிவு எடுக்கப்படும் என்றும் துரை வைகோ பேட்டி. தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகுவதாக தமுக தலைவர் ஜான் பாண்டியன் அறிவிப்பு. அடுத்து யாருடன் கூட்டணி சேர வேண்டும் என்பதை நிர்வாகிகளோடு முடிவு செய்வோம் எனவும் பேட்டி. சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் விஜயை தனது கை குழந்தையுடன் சந்தித்து ஆசை பெற்ற திருவிக நகர் தொகுதி எம்எல்ஏ பல்லவி. குழந்தைக்கு தமிழ் வெற்றி கொண்டான் என பெயர் சூட்டிய முதலமைச்சர் விஜய். தொடர் விடுமுறை மற்றும் மொகரம் பண்டிகையை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் சிறப்பு பேருந்துகள் இயக்கம். வரும் 25ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை வழக்கமான பேருந்துகளுடன் கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிப்பு. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் பகுதியில் அமோனியா வாயு கசிந்த விவகாரத்தில் பலி எண்ணிக்கை 7ஆக உயர்வு. 20க்கும் மேற்பட்டோர் ஐசியூவில் சிகிச்சை பெற்று வருவதால் உறவினர்கள் கலக்கம். அமோனியா வாயு கசிவால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை மற்றும் 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறிய பெண் விசிக தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தல். அமோனியா கசிவு விவகாரத்தில் 2 வாரங்களுக்குள் சிகிச்சை மற்றும் இழப்பீடு குறித்த விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும். தமிழக தலைமைச் செயலாளர் மற்றும் டிஜிபிக்கு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் உத்தரவு. சென்னை தண்டையார்பேட்டையில் உள்ள பாரத் பெட்ரோலியம் நிறுவனம் அருகே பயங்கர தீ. மளமளவென பற்றியெரிந்த தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்புத்துறை வீரர்கள் தீவிரம். தேர்தலில் வாக்குறுதி அளித்தபடி கூட்டுறவு விவசாய கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும். தாவேக அரசை வலியுறுத்தி தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் விவசாயிகள் போராட்டம். ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள மாவட்ட நீதிமன்றத்திற்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல். மோப்பநாயை வரவழைத்து வெடிகுண்டு நிபுணர்கள் தீவிர சோதனை. சங்கராபுரம் கெங்கவல்லி பகுதியில் சூறைக்காற்றுடன் வெளுத்து வாங்கிய கனமழை. சேலம் மாவட்டம் ஆத்தூரில் பெய்த கனமழையால் வேப்பமரம் முறிந்து விழுந்ததில் போக்குவரத்து பாதிப்பு. பெங்களூருவில் நடைபெற்ற நிகழ்ச்சியின் போது டி.கே. சிவகுமாருக்கு ஆதரவாக காங்கிரஸ் தொண்டர்கள் முழக்கமிட்டதால் ஆவேசம். உதவாக்கரைகள் என திட்டிய மல்லிகார்ஜுனா கார்கே கூட்டத்தில் கத்தியவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காட்டம். கத்தார் நாட்டில் எரிவாயு தொழிற்சாலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் இந்தியர்கள் உட்பட 13 பேர் உயிரிழப்பு. தொழிலாளர்கள் 60க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்ததாக தகவல். ஆப்கானிஸ்தானில் சுமார் 185 கிலோமீட்டர் ஆழத்தில் திடீர் நிலநடுக்கம். ரிக்டர் அளவுகோலில் 5.3 பதிவான நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதம் மற்றும் பாதிப்புகள் குறித்த தகவல் வெளியாகவில்லை. இங்கிலாந்தில் பிரதமர் பதவியை ராஜினாமா செய்தார் கெய்ர் ஸ்டார்மர். தொழிலாளர் கட்சியில் ஏற்பட்ட குழப்பத்தை அடுத்து கட்சி தலைவர் பதவியிலிருந்து விலகுவதாக அறிவிப்பு.